ஒரு சிறிய பிடிவாதம் காரணமாக ஒட்டுமொத்த குடும்பமும் மனம் பதைபதைக்கும் வகையில் ஒன்றுமில்லாமல் சிதைந்து போயுள்ளது. இந்த துயரச் சம்பவம் மகாராஷ்டிர மாநிலத்தில் நடந்துள்ளது. அம்மாநிலத்தில் சத்ரபதி சாம்பாஜி நகரில் 19 வயதான குணால் தனக்கு ஐபோன் வாங்கித் தருமாறு தன் பெற்றோரிடம் கேட்டுள்ளார். ஐபோன் வாங்குவதற்கும் அதற்கு இஎம்ஐ கட்டுமளவுக்கு நம்மிடம் தற்போது பணமில்லை என்றும் பிறகு வாங்கிக் கொள்ளலாம் என்றும் குணாலின் தாயார் கூறியுள்ளார். இந்த சிறிய விஷயத்திற்கு கோபித்துக் கொண்ட குணால் அன்றைய தினம் காலை 8 மணி அளவில் வீட்டை விட்டு கிளம்பி பள்ளிக்கு செல்லவில்லை. காலை 9-10 மணிக்கு குணாலின் தாயாரை தொடர்பு கொண்ட கல்வி நிறுவனம் குணால் பள்ளிக்கு வரவில்லை என்ற தகவலை தெரிவித்திருக்கிறது. பள்ளிக்கு செல்லாத குணால் மலை மீது ஏறியதை பார்த்த கிராம மக்கள் காவல்துறைக்கு தகவல் அளித்து தீயணைப்பு துறையினரை வரவழைத்துள்ளனர். பின்னர் குணாலை திரும்பி வருமாறு சமாதானப்படுத்த முயன்றதோடு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கீழே பாதுகாப்பிற்கான வலையையும் அமைத்தனர். யார் பேச்சையும் கேட்காமல் மலை உச்சியில் நின்று கொண்டு அவ்வப்போது தனது இடத்தை மாற்றிக்கொண்டே இருந்தான் குணால். குணாலின் தாயும் தந்தையும் மகனே அப்படி செய்யாதே, கீழே இறங்கி வா என்று கெஞ்சிய நிலையிலும் திடீரென குணால் மலையிலிருந்து கீழே குதிக்க முயன்றார். அவனை பிடிப்பதற்கு முயன்றபோது அவனது தந்தையும் அவனுடன் சேர்ந்து சுமார் 300 அடி ஆழமுள்ள பாறைகள் நிறைந்த பகுதிக்கு கீழே விழுந்திருக்கிறார். இதை பார்த்து தாங்க முடியாத தாயும் மலையிலிருந்து கீழே விழுந்து தன் உயிரை மாய்த்து கொண்டார். குணால், அவரது தந்தை முரளிதர் மற்றும் தாய் சங்கீதா ஆகியோர் உயிரிழந்த சம்பவத்தின் பின்னணி குறித்து விசாரித்ததில் புதிய தகவல்கள் காவல்துறையினருக்கு கிடைத்திருக்கின்றன. இந்த ஆண்டு நடைபெற்ற 10ஆம் வகுப்பு CBSE தேர்வில் 82% மதிப்பெண்கள் பெற்ற திறமையான மாணவரான குணால் MBBS படிக்க ஆர்வம் கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் ஐபோன் வாங்கி தராததால் குணால் உயிரை மாய்த்து கொள்ளவில்லை என்றும் பெற்றோரிடையே நிலவிய பிரச்சினைதான் முக்கிய காரணம் என்றும் உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். சொத்து தகராறு உள்ளிட்ட பல்வேறு கருத்து வேறுபாடுகள் குணால் பெற்றோருக்கிடையே இருந்து வந்ததாக சங்கீதாவின் தாய் வழி உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். முரளிதர் மற்றும் சங்கீதா ஆகியோருக்கு சுமார் 22 ஆண்டுகளுக்கு முன்பு காதல் திருமணம் நடந்ததாகவும் முரளிதரின் பெற்றோர் அந்த திருமணத்தை எதிர்த்ததோடு அதில் கலந்து கொள்ளவும் இல்லை என்றும் முரளிதரின் சகோதரியான ஷோபா ராஜேந்திர மாஸ்கே தெரிவித்துள்ளார். இந்த குடும்பத்தை நன்கு அறிந்தவர்கள் அவர்களின் அன்றாட வாழ்க்கையில் வழக்கத்திற்கு மாறான எதையும் தாங்கள் கவனிக்கவில்லை என்று கூறியிருக்கின்றனர். முரளிதர் குடும்பத்தினர் சுமார் 4 மாதங்களுக்கு முன்புதான் அந்த வாடகை வீட்டிற்கு குடிபெயர்ந்ததாக வீட்டின் உரிமையாளர் ஆதித்யா தேஷ்பாண்டே கூறினார். குணாலின் தந்தை முரளிதரை அமைதியான மற்றும் ஒழுக்கமான நபர் என்று சக ஊழியர்கள் கூறியதோடு பொதுவாக குணால் தனிமையை விரும்பும் சுபாவம் கொண்டவர் என்றும் குறிப்பிட்டுள்ளனர். முரளிதர் சுமார் 10 ஆண்டுகளாக ஓட்டுநராக பணியாற்றிய சௌத்ரி டிரான்ஸ்போர்ட் நிறுவனத்தின் மேலாளரான பவன் ஓடம்பே முரளிதர் மீது எந்த புகாரும் எழுந்ததில்லை என்று கூறியிருக்கிறார். தந்தை, தாய், மகன் என ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூவரும் உயிரிழந்த இந்த துயரமான சம்பவம் அந்த குடும்பத்தினரை மட்டுமல்லாமல் அவர்களின் செல்ல நாயான ஷெருவையும் தவிக்க விட்டிருக்கிறது. 2 நாட்களாக வீட்டிற்குள்ளேயே அடைபட்டிருந்த செல்ல நாயை செல்லப்பிராணிகள் நல அமைப்பு மீட்டுச் செல்லும் வரை அக்கம் பக்கத்தினர் தான் அதற்கு உணவும் தண்ணீரும் அளித்து வந்திருக்கிறார்கள்.